இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இயக்குனர் பேரரசு சார் மற்றும் நமது மோகன்ஜி சார், ரவிராஜ் சார், இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியன் மற்றும் தம்பி கூல் சுரேஷ், எங்களுடைய தாய் வீடு என்றும் தாய் வீடு தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் இயக்குநர்கள் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் தலைவர் தம்பி அசோக், திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் மற்றும் எங்களுடைய ஸ்டண்ட் யூனியனுடைய செயலாளர், எங்களுக்கெல்லாம் மூத்தவராக வழிகாட்டி கொண்டிருக்கிற செயலாளர். அந்த மாண்டேஜ் இதெல்லாம் கரெக்டாக அவருடைய இசையில் கரெக்டாக அதை கோர்த்திருக்கிறார். இந்த திரைப்படம் உருவான வரலாறு வந்து ஜோதி நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்கள் வந்து நிறையா திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் இந்த சிலம்பம் திரைப்படத்துக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். காரணம் சொல்கிறேன். சிலம்ப விளையாட்டு 1980 உலகத்தமிழ் மாநாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் டேவிட் மேனுவல் ராஜ் அப்படின்றவர் ஒரு நந்தன ஒய்எம்சிஏ உடற்பயிற்சி கல்வியினுடைய பேராசிரியர் தான் ஒரு புத்தகம் கொடுக்குறார். சிலம்பம் அண்ட் பென்சிங் சிலம்பம் அப்படின்னு. புரட்சி தலைவர் புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு கவனம் வந்துட்டார். என்ன ஒன்றுமே சொல்லலை, இதை பற்றியும் பேசலாம்னு ஒரு வாரம் கழித்து அழைப்பு கொடுக்குறார் புரட்சி தலைவர். இந்த புத்தகத்தை எழுதினவரை வர சொல்லுங்கன்னு புரட்சி தலைவரை டேவிட் மேனுவல் ராஜ் சார் போய் நேராக சந்திக்கிறார். இந்த புத்தகத்தை அழகாக வடிவமைச்சிருக்கீங்க, சிறப்பாக எழுதியிருக்கீங்க. இந்த கலையை ஏன் விளையாட்டாக மாற்றக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் சொல்லி தான் இந்த சிலம்ப பாரம்பரிய தற்காப்பு கலை சிலம்பம், போர்க்கலை சிலம்பம் வீர விளையாட்டாக மாறி அதற்கு பிறகு இது சிலம்ப விளையாட்டாக மாறின வரலாறு ஐயா டேவிட் மேனுவல் ராஜ் ஐயா. அவர் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அப்போதைய பவர் லிஃப்டிங் அசோசியேஷனில் இருக்கிற PK முத்துராமலிங்கம் என்பவர் தலைவராகவும் அமானுல்லா என்பவர் வந்து செயலாளராக இருந்தாங்க. வழியாக இந்த சிலம்பாட்ட கழகம் அப்படியே தோன்றி வந்திருந்தாலும் சிலம்ப போட்டிகளில் வந்து 2006 பள்ளிகள் விளையாட்டில் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். பாருங்கள், வரலாறு பாருங்கள். தமிழக வரலாறுல எல்லாருக்குமே அது அனைத்து கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்குது. ஏன்னா இந்த விளையாட்டாக மாறினதுக்கப்புறம் நிறைய பள்ளிகள் விளையாட்டுகள் அப்படியே காலகாலமாக நடந்துட்டு இருந்தது. அதில் ஒரு பள்ளிகள் விளையாட்டில் ஜோதி அவர்களுடைய மகன்கள் பங்கு பெற்று மாநில அளவிலான போட்டியில் போகும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் அந்த கதை, இந்த படத்தோட கதை. அதான் ஏன்னா என்கிட்ட நிறைய சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிலம்ப விளையாட்டு வந்து அதுக்கு வரலாறை பற்றி சொன்னாங்க. 3000 ஆண்டுகள். இப்போது இந்த ஒரு கீழடியோட ஆராய்ச்சியோட கார்பன்டேட் பார்க்கும்போது 4500 ஆண்டுகள். ஏன்னா அந்த இரும்பு ஆயுதங்களுடைய வரலாறு, ஏன்னா நீங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா வந்துக்கிறவங்களுக்கு சில தகவல் என் சார்ந்த போன்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் எங்கள் ஸ்டண்ட் யூனியனை பொறுத்த வரைக்கும். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, டேவிட் மேனுவல் ராஜ் ஐயாவிற்கு ஒரு 4-5 பேர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டாரு. அதில் ஒருத்தர் தான் சிலம்பம் ராமையதாஸ், நாகர்கோவிலை சேர்ந்த சிலம்பம் ராமதாஸ். அந்த சிலம்பம் ராமையதாஸ் எங்கள் ஸ்டண்ட் யூனியனோட உறுப்பினர் இதாங்க. பாருங்கள், அப்போ ஸ்டண்ட் யூனியன்லேருந்து தான் நீங்கள் சிலம்பக்கலை வந்து பெருமளவு வளர்ந்துருக்குது. சொல்லப்போனால் PU சின்னப்பா வந்து மங்கையர்கரசி படத்தில் அப்போ வந்து ஸ்டண்ட் யூனியன் இல்லாத காலம். அந்த காலத்தில் வந்து ஸ்டார்ட் கேமரா சொல்லிவிட்டு அவர் சென்டரில் இருந்துக்கிட்டு ஃபைட்டர்ஸ்லாம் சேர்ந்து சுற்றி அவரை ஒரிஜினலாகவே அடிக்கிறது தான், அப்படியே கேமரா ஆன் பண்ணி எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டண்ட் சோமன் ஒருத்தர் வந்தார், ஸ்டண்ட் பலராமன் வந்தார், RN நம்பியார் வந்தார். ஆனால் ஸ்டண்ட் யூனியனில் வடபழனிலேருந்து வளர்த்தவரில் NK சுவாமிநாதன் மாஸ்டர் ஒருத்தர். எல்லாரும் வரவழைச்சி கத்தி சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்து சிலம்பம் கற்றுக் கொடுத்து அவர் தான் நம்ம CL ஆனந்தன் சொல்கிறாங்க. அவர் கற்றுக் கொடுத்தார். யார் தெரியுமா? நமக்கு மரியாதைக்குரிய பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா தான் அவர். பெப்சி விஜயன் மாஸ்டரோட அப்பா பல பேரை வந்து ஸ்டண்ட் நடிகர்களாக உருவாக்கி யூனியன் தோன்றின காலத்தில் எல்லாருமே ஸ்டண்ட்டு கலைக்கு உள்ளே கொண்டு வந்தவர். அப்போ அந்த புகழுக்குரியவர். அப்போ எங்கள் ஸ்டண்ட் யூனியன் வந்து சிலம்பக்கலையை 3000 ஆண்டுகள், இப்போ 4500 ஆண்டுகள் சொன்னோம்ல, இது வழியாக வந்தாலும் சிலம்பக்கலையை வந்து உயிர்ப்புடன் வைத்து கொண்டிருப்பது ஸ்டண்ட் கலை. இந்த ஸ்டண்ட் கலையை உயிரோடு வச்சிருக்கிறது இங்கே ஸ்டண்ட் யூனியன். எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் இவ்வளோ மூத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய ஆசான் மாடக்குளம் ரவி ஆசான், உங்களுக்கு தெரியும். கரகாட்டக்காரன், பொய்யப்பாதை, பண்டார்த்தாவை, புகழை பூமழி பொழிது, மைக்கேல் ராஜ், கைநாட்டு, பல படங்கள். தேவர் மகன் ஒரு படம். இந்த படத்தை சிலம்ப சண்டை காட்சி எடுக்கும்போது எங்கள் யூனியன்ல செலக்ட் பண்ணும்போது மாடக்குளம் ரவி ஆசான் ஸ்டூடெண்ட் மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேரில் 10 பேர். ஏன்னா மாடக்குளம் ரவியாசன் வந்து சிலம்ப சண்டை காட்சிக்கு ஒரு பேர் எடுத்தவர். எல்லாரும் செய்வாங்க, நான் யாரும் கூட சொல்ல. ஏன்னா இப்போ நான் சாமிநாதன் மாஸ்டர் பற்றி சொன்னேன்ல, கத்தி சண்டை கற்றுக் கொடுத்துருவேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு சந்தன போட்டு சாங்க்கு அந்த படத்தில் வில்லனா பண்ணி அந்த சண்டை காட்சியை சிறப்பு செய்தவர் நமது இந்தியன் பாஸ்கர், திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் L பாஸ்கர்னு சொல்லக்கூடிய நண்பர். எங்களாம் நாங்கள் ரவி மாஸ்டர் வளர்ந்தவங்க. ரவி மாஸ்டரோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா.
புரட்சித் தலைவனுடைய சிலம்ப சண்டை காட்சிகளை பிரத்யேகமாக வடிவமைச்சார். புரட்சித் தலைவரே வந்து ஒரு ஸ்டண்ட்டு குறையப்படுதான். ஸ்டண்ட்டு டீமை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தவர், பல பேரை வந்து ஒரு வீட்டில் பயிற்சி கொடுக்க வச்சுருந்தவர். முறையாக சிலம்பத்தை கற்றுக்கிட்டு சிலம்பக்கலையை வந்து சினிமாவில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். சிலம்பக்கலை இன்னைக்கு சிறப்பாக இருக்குதுன்னா காரணக்கர்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. தைரியமாக எங்கே வேணால் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சிலம்பம் நல்லா இருக்கு அப்படின்னா, காலங்கள் கடந்து நல்லா இருக்குன்னா அத்தனை ஆசான்கள், இப்போ வந்து பல ஆசான்கள், அதாவது பேர் தெரியாத ஆசான், தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் எண்ணற்ற ஆசான்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு சிலம்பம் வந்து இலவசமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த வழியில் தான் நான் 41 வருஷமாக சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், திரைப்பட சண்டைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். ஏழை மாணவர்கள் இலவசமாக நிறைய சினிமா நடிச்சதை கற்றுக் கொடுத்துருக்காரு. விஜயன் மாஸ்டர் வந்து எனக்கு எவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்லேருந்து, கன்னட ஆர்டிஸ்ட்லேருந்து, ஹிந்தி வரைக்கும் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்க மரியாதை, இந்த சிலம்பக்கலையினால் மரியாதை. இப்போ பேரர் சார் வந்து நான் சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லணும். அவர் வந்து விஜய் டிவியோட நிகழ்ச்சிக்காக, சிவகாசி படத்திற்காக விஜய் சாரை வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறார். அவர் அந்த வீடியோ வந்து நடுவில் வைரல் ஆச்சு. விஜய் சார் வந்து சிலம்பம் சுற்றின வீடியோ ஒரு வாரம் நான் தான் போய் வீட்டில் கற்றுக் கொடுத்தேன். சார் சொல்லி தான் போனேன். பேர் சார் சொல்லி நம்ம சங்கர் கணேஷ் சார் சன்னுடைய ஸ்ரீகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். எதுக்கு சொல்லணும்னா, சிலம்பம் வந்து நம்ம சினிமாக்குள்ளே மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை சார்ந்த ஒரு படம் அப்படின்றது அந்த சிலம்பம்ன்ற பேர்லேயே வந்து இயக்குனர் ஏக ஜோதி அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்னா பெருமையாக இருக்குது. நிச்சயமாக இதுக்கு அடுத்து நிறைய சிலம்பம் சார்ந்த படங்கள் வெளிவரும். ஏன்னா நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. அதனால் என்னோடய தகவலை சுருக்கிட்டு நான் வந்து இந்த படம் சார்ந்த சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இவர் வந்து இந்த அனுபவத்தை தான் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் நடித்த அந்த வில்லனாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் 2 பேருமே இவரோட மகன்கள் தான். அஜித், ஹரிஷ் என்னுடைய மாணவர்கள் தான். இருந்தாலும் அப்பாவுக்கு அது பெருமை. இவங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நடுவில் கூட ஒருத்தர் சொன்னார் எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா சினிமாவில் இருக்கிற இயக்குனர் தெரியும், நம்ம மோகன்ஜி சாருக்கெல்லாம் தெரியும். சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய அவருடைய படம் அந்த கால நேரம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மிகச்சிறந்த படம். நான் பார்த்தேன் அந்த படம், திரௌபதி 2 நல்லா பண்ணியிருந்தார். நான் அவங்க ஹீரோ வந்து என்னோட மாணவர், அதெல்லாம் நான் சொன்னேன். நான் இந்த படம் வந்து வர வேண்டிய நேரம் இல்லை, ஆனால் இந்த படம் வெற்றி படம் தான். ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அதில் நிறைய தகவல் கொடுத்துருக்காரு. சரித்திரம் சார்ந்த தகவல் எடுக்கும்போது, சரித்திர படங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிலம்பம் உள்ளே வந்துடும். சிலம்பம் சார்ந்து நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். சிலம்பத்தினுடைய ஆயுதங்கள் 32, சித்தர்கள் ஆயுதம் 14, 18 விதமான ஆயுதங்களை நம்ம திரைப்படங்களில் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் அடையாளம். திரைப்படம் தான் ரெஃபரன்ஸ் சிலம்பக்கலைக்கு. குலோபகல்னு ஒரு படம் பாருங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல ஆயுதங்களை வந்து அதில் பயன்படுத்தியிருப்பார். இப்போ நம்மளுக்கு பேர் இதில் வராத ஆயுதங்கள்லாம் இருக்குது. கோபுடான்னு சொல்கிற ஒரு ஆயுதம் இருக்குல்ல, லேசம், நிறைய இருக்கும். நான் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அது பேர் ஒரிஜினல் பேர் வந்து தமிழில் சம்காடுன்னு பேர். அப்போ அந்த ஆசான் வந்து 10 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அருணாசலம் ஆசான் தென்காசியில் இருக்காரு. 10 புத்தகங்கள் சிலம்பத்தில் எழுதியிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற தற்காப்பு கலையினுடைய தலைமையகம் ஒன்று இருக்குது, 32 தற்காப்பு கலைக்கு தலைமையகம் ஒன்று இருக்குது. அவரை வந்து கிராண்ட் மாஸ்டர் லீடர்ஷிப்னு பட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. 1500 வீடியோ போட்டிருக்காரு அருணாசலம் ஆசான். அந்த 1500 வீடியோனால உலகின் தலை சிறந்த பழமையான தற்காப்பு கலை சிலம்பம்னு அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாட்டு வரையில் தெரியல. இப்போ இந்த படம் வருகிற பட்சத்தில் இது போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். நம் மண்ணின் கலை, தமிழின் கலை, ஒரு இந்தியாவின் கலைன்றதுல சிலம்பக்கலை மிக பெருமையான விஷயம். இந்த படத்தில் கேமராமேனாக இருக்கட்டும், மற்றபடி எடிட்டராக இருக்கட்டும், நடித்த நடிகர்கள், இப்போ இவங்க அந்த நம்ம பெண்கள் செஞ்சாங்களே சிலம்பம் மிக சிறப்பாக செஞ்சாங்க. இதை நடித்ததுகள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக நான் அந்த இசையை சொன்னேன், என்னுடைய கிரவுண்டுக்கு வந்தார். அவர்கிட்ட அந்த திறமை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியும். நிச்சயமாக வந்து அந்த ஒரு துளி கூட அந்த என்ன சொல்கிறது கர்வம் இல்லை. ரொம்ப பணிவான ஒரு மனிதராக இருக்கார். நிச்சயமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வருவார் அவர் இசையமைப்பாளர். இந்த படத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படக்குழுவினருக்கும் மற்றும் இந்த செய்தியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.